கொஞ்சம் வருஷம் முன்னாடி இந்த பேசிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக என் பாடியை சேஞ்ச் பண்ண எனக்கு இத்தனை வருஷம் ஆகியிருக்காது. நீங்கள் ரீசெண்டாக ஜிம்முக்கு ஜாயின் பண்ண ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, ரொம்ப வருஷமாக ஜிம்முக்கு போகிற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள் பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான 90% ஆஃப் ஜிம் பேசிக்ஸ் இந்த ஒரு வீடியோ பார்க்குறது மூலமாகவே நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்ல போகிற பேசிக்ஸை மொத்தமாக 2 லெவலில் பிரிச்சிருக்கேன். லெவல் 1 ஃபார் கம்ப்ளீட் பிகினர் லிஃப்டர்ஸ்க்கு, லெவல் 2 இன்டர்மீடியட் லிஃப்டர்ஸ்க்கு. முக்கியமாக இந்த வீடியோ கடைசியில் ஒரு போனஸ் டிப் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லெவல் 1ல ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் த மைண்ட் செட் ஃபர்ஸ்ட். ஜிம்க்கு போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் இங்கே ப்ளே பண்ணும். ஸோ உங்கள் மைண்ட் செட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்போ சொல்ல போகிற இந்த 3 விஷயத்தை மட்டும் உங்கள் ஆள் மனசில் ஆழமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிம் இஸ் அ லைஃப் ஸ்டைல். கண்டிப்பாக நீங்கள் லாங் டைமுக்கு ஜிம்க்கு போயே ஆகணும். உடம்பு குறைச்சதும் இல்லைனா உடம்பு நல்லா ஏற்றினதுக்கு அப்புறமா நான் அப்படியே ஜிம்மை ஸ்டாப் பண்ணிட்டு நான் அந்த பாடியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இட் வில் நாட் ஒர்க் லைக் தட். உங்களுக்கு ரிசல்ட் வந்த அப்புறமும் நீங்கள் ஜிம் போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் ஜிம் போங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டிலே இருங்க. செகண்ட் ஒன், ஃபிக்ஸ் த கோல். நீங்கள் ஜிம் போகிறதுக்காண்டி உள்ள கோல் என்னங்கிறத முதல்ல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஜிம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் கோல் வெயிட் லாஸா, ஃபேட் லாஸா, வெயிட் கெயினா, மசில் கெயினா, அத்லெட்டிக்ஸ்காண்டி பண்ண போகிறீங்களா இல்லை ஜஸ்ட் ஃபிட்டாக இருக்க மட்டும் பண்ண போகிறீங்களா, இதை முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்கள் டயட் எப்படி இருக்கணும், உங்கள் ஒர்க் அவுட் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பிளான் பண்ண முடியும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். மூணாவது, இட்ஸ் யூ வெர்சஸ் யூ. உங்களுக்கான காம்படிஷன் நீங்கள் மட்டும்தான். பிறக்கும் போது நீங்கள் ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டி. அதுக்கு ப்ரூஃப் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் தான். நல்லா கேட்டுக்கோங்க. ஒருத்தவங்கள சுற்றி இருக்கிற மக்கள், அவங்க பார்க்குற, கேட்குற, அனுபவிக்கிற விஷயம் அண்ட் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால ஒருத்தவங்க பிறந்தப்போ உள்ளதை விட அவங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு பர்சனாக மாறிடுவாங்க, போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. இப்படி இருக்கிறப்போ ஏன் உங்களை இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணுறீங்க? அது முக்கியமாக ஜிம்மில் இந்த கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவன் இவ்வளோ வெயிட் போடுறான், ஏன் என்னால் போட முடியல? அவன் பார்க்கறதுக்கு செம ஃபிட்டாக இருக்கான், ஏன் என்னால் அந்த மாதிரி இருக்க முடியல? அவன் இப்போ தானே ஜிம் ஸ்டார்ட் பண்ணான், நான் ரொம்ப வருஷமாக பண்ணுறேன்னு எனக்கு ஏன் அந்த மாதிரி உடம்பு ஏறல? இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் ஜிம்மில் வந்து வரும். நீங்கள் உங்களோட கோலுக்காக மட்டும் ஓடுங்க, அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு தகுதியான ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? நீங்கள் தான். இட்ஸ் யூ. உங்களோட ப்ரீவியஸ் வெர்ஷன் வர்சஸ் யுவர் கரண்ட் வெர்ஷன். மைண்ட் செட் பற்றியே இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். ஸோ உங்கள் மைண்ட் செட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். இதுக்கப்புறம் உள்ள பேசிக்ஸை டக் 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 டக்குன்னு பார்த்துடலாம். லெவல் 1ல் ரெண்டாவதாக பார்க்க போகிற பேசிக்ஸ், ரெப்ஸ் அண்ட் செட்ஸ். ஜிம் ஜாயின் பண்ணதும் எல்லாரும் கேட்குற ஒரு காமனான வார்த்தைனா அது இதுதான். ஒரு ஒர்க் அவுட் மூவ்மெண்ட்டை எத்தனை டைம்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் ரெப்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் பைசெப்ஸ் கர்ல் 10 டைம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 10 ரெப்ஸ் அப்படின்னு மீனிங். இந்த 10 ரெப்ஸை எத்தனை டைம்ஸ் எகெயின் அண்ட் எகெயின் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் செட்ஸ். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு செட்ஸ்க்கும் நடுவில் ரெஸ்ட் டைம்னு ஒன்று இருக்கும். செட் நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி 3 செட்டாவோ 4 செட்டாவோ ஏன் 10 செட்டாவோ கூட வச்சுக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கோல். மூணாவது, ஒர்க் அவுட் மூவ்மெண்ட் டைப். நீங்கள் ஜிம்மில் பண்ணுற எல்லா எக்ஸசைஸுமே மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த 2 கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஒன்று காம்பவுண்ட் மூவ்மெண்ட், இன்னொன்று ஐசோலேஷன் மூவ்மெண்ட். இந்த மூவ்மெண்ட் டைப்பை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. அந்த வீடியோவில் மசில் பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுற நிறைய விஷயம் நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா மேலே கார்டில் கொடுக்குறேன், அது கூட வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூவ்மெண்ட் டைப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காம்பவுண்ட் மூவ்மெண்ட். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஒன்றுக்கு மேலே மசில் அண்ட் ஜாயின்ட்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட் மூவ்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட செஸ்ட் மசில், உங்களோட ஃப்ரண்ட் ஷோல்டர், உங்களோட ட்ரைசெப்ஸ், இந்த 3மே சேர்ந்து அந்த வெயிட்டை தூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் மூவ்மெண்ட். ரெண்டாவது, ஐசோலேஷன் மூவ்மெண்ட். ஐசோலேஷன் மூவ்மெண்ட்டில் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு மசில் தான் ஒர்க் ஆகும். அது என்ன ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரே ஒரு மசில் மட்டும் தான் ஹெல்ப் பண்ண போகுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பைசெப்ஸ் கர்ல் பண்ணும்போது உங்களோட பைசெப்ஸ் மசில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், மற்ற எந்த மசிலுமே ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு பேர் ஐசோலேஷன் மூவ்மெண்ட். உங்கள் கோலை பேஸ் பண்ணி இந்த 2ல் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி மசில் க்ரோத்துக்கு காம்பவுண்ட் மூவ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வீக்கான மசிலை டெவலப் பண்ணுறதுக்கு, மசில் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அண்ட் பர்டிகுலர் மசிலை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா மட்டும்
கொஞ்சம் ஐசோலேஷன் மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு அதான் பெஸ்ட்டுன்னு இல்லை, உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 மூவ்மெண்ட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இதோட லெவல் 1 வந்து முடிஞ்சது. இப்போ நம்ம லெவல் 2க்கு போகிறோம். இதுக்கப்புறம் வர போகிறது எல்லாமே என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான டாபிக்ஸ். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். லெவல் 2ல் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா TUT, டைம் அண்டர் டென்ஷன். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற முக்கியமான இடம் இதுதான். நம்ம ஏன் ஒரு ஒர்க் அவுட்டை செட் பை செட்டாக பண்ணுறோம்? எல்லா ரெப்ஸையும் ஒன்றா வச்சு பண்ணிடலாம்ல. எப்பயாவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு செட்டில் நீங்கள் எத்தனை ரெப்ஸ் போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த செட்டை முடிக்கிற வரைக்கும் உங்கள் மசில் டென்ஷன்லேயே எவ்வளோ நேரம் இருக்கோ அதுக்கு பேர் தான் டைம் அண்டர் டென்ஷன். இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பைசெப்ஸ்க்கு 10 ரெப்ஸ் போடுறேன்னு வச்சுக்கலாம். என்னோட இன்டென்ஷன் அந்த டம்பிள்ஸை ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணுறதோ, எத்தனை வெயிட் போடுறனோ, எத்தனை ரெப்ஸ் போடுறனோ அது கிடையாது. அந்த ஒரு செட்டில் என் மசிலுக்கு நான் எந்த அளவுக்கு டென்ஷன் கொடுக்குறேன் அதுதான் முக்கியம். அதை ஒரு அக்கௌண்டபிளாக வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ரெப்ஸ் யூஸ் ஆகுது. எப்படி உங்கள் மசிலுக்கு அதிகமான டென்ஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹவு டு இன்க்ரீஸ் TUT. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒர்க் அவுட்டை எடுத்து பண்ணாலும் அதில் ஒரு கான்சென்ட்ரிக் மூவ்மெண்ட், ஒரு ஈசென்ட்ரிக் மூவ்மெண்ட், ஒரு ஸ்கியூஸ், ஒரு ஹோல்ட், இந்த 4 பொசிஷனுமே கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பைசெப்ஸ் கர்ல் பண்ணுறீங்க அப்படின்னா டம்பிள்ஸை கீழேருந்து மேலே தூக்குறது கான்சென்ட்ரிக் மூவ்மெண்ட், டம்பிள்ஸை மேலே வச்சு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஸ்கியூஸ் மூவ்மெண்ட், டம்பிள்ஸை எகைன் கீழே இறக்குறது ஈசென்ட்ரிக் மூவ்மெண்ட், டம்பிள்ஸை கீழே நீங்கள் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா ஹோல்டு, சம்டைம்ஸ் நீங்கள் கீழே ஸ்டாப் பண்ணாமல் கூட மேலே தூக்கலாம். ஸோ இந்த 4 பொசிஷன் தான் எல்லா ஒர்க் அவுட்லேயும் இருக்கும். ஜிம்முக்கு போனாலே இதை தானே பண்ணுறேன், இதில் என்ன நான் மிஸ்டேக் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருங்க சொல்கிறேன். நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உங்கள் மசிலுக்கு இனிஷியலாக ஒரு கான்ட்ராக்ஷன் கொடுப்பீங்க. இதனால் உங்கள் மசிலுக்கு ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். இந்த டென்ஷனை மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ரெப் முடிச்சதுக்கு அப்புறமா விட்டுருவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரெப்புக்கும் நீங்கள் புதுசாக டென்ஷனை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, மசிலை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே. இங்கே தான் நீங்கள் பெரிய மிஸ்டேக் பண்ணுறீங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மசிலுக்கு டைம் அண்ட் டென்ஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த TUT உங்கள் மசிலுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எப்படி கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு நான் இப்போ சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மசிலுக்கு கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ஷன் நீங்கள் அந்த செட்டை முடிக்கிற வரைக்கும் அந்த கான்ட்ராக்ஷன் இருக்கணும். டம்பிள்ஸை எடுக்கிறப்ப ஒரு கான்ட்ராக்ஷன் கொடுப்பீங்க, அந்த ஃபர்ஸ்ட் லிஃப்ட் பண்ணிட்டு கீழே இறக்கும் போதும் அந்த கான்ட்ராக்ஷன் இருக்கணும், அதை விட்டுறக்கூடாது. ஸோ அந்த கான்ட்ராக்ஷனை அப்படியே வச்சுட்டு செகண்ட் ரெப், 5 ரெப், 10 ரெப், அந்த ஒரு செட்டில் எத்தனை ரெப் இருக்கோ அந்த ஃபுல் ரெப்ஸையுமே நீங்கள் அதே கான்ட்ராக்ட்ஸோடய பண்ணணும். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபோக்கஸோட பேர் தான் மைண்ட் மசில் கனெக்ஷன். மைண்ட் மசில் கனெக்ஷனுங்கிறது ரொம்ப டீப்பான ஒரு டாபிக். அதை பற்றி உங்களுக்கு ஒரு தனி வீடியோ வேணும்னா கீழே MMCன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் கீழே மறக்காமல் MMCன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரெப்பு கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்கு 5 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் ஒரு செட்டில் 10 ரெப்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு செட்டு முடிக்கிறதுக்கு 50 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ அந்த 50 செகண்ட்ஸ் தான் இந்த டைம் அண்டர் டென்ஷன். இந்த TUTயை ரெப் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையோ, வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லைனா சில டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனாலையோ இம்ப்ரூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு மசில் growth ஆகும். இதை பற்றி தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம், விச் இஸ் ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட். ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட பற்றியும் நான் மசில் growth வீடியோவில் ஆல்ரெடி பேசியிருக்கேன். இப்போது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 50 kg டம்பிள்ஸை வச்சு 3 monthsக்கு கண்டினியூஸாக ஒரே ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த TUT அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கவே நடக்காது. உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆகிடும். நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட். ஒரு சில டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட உங்கள் மசிலுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், நம்பர் ஆஃப் செட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், ரெஸ்ட் டைமை கம்மி பண்ணுறதுனால பண்ணலாம், அண்ட் உங்களோட ட்ரைனிங் டெம்போவை சேஞ்ச் பண்ணுறதுனால கூட பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே இதில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் மசிலுக்கு எக்ஸ்ட்ரா டென்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட். இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் மசில் செம்மையாக க்ரோத் ஆகும், இல்லைனா க்ரோத் ஆகாது. ஸோ ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட மசில் க்ரோத்துக்கு. லெவல் 2ல லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சி. நீங்கள் ஒரு மசிலை ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறமா இத்தனை டேஸ் கழிச்சு எகெயின் அதே மசிலை ட்ரைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் தான் இந்த ட்ரைனிங் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு ஒரு சிம்பிளான ரூல் தான். நீங்கள் ட்ரெயின் பண்ண மசில் ஒன்ஸ் ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னா அதே மசிலை நீங்கள் எகெயின் தாராளமாக ட்ரெயின் பண்ணலாம். காமனாக 48 ஹவர்ஸில் உங்கள் மசில் வந்து ரெக்கவர் ஆகி நெக்ஸ்ட் செஷனுக்கு ரெடி ஆகிடும். ஸோ தட் 2 days கணக்கு நீங்கள் ஒரு மசிலுக்கு ட்ரெயின் பண்ணி எகெயின் 2 daysக்கு அப்புறமா இன்னொரு மசிலை ட்ரெயின் பண்ணலாம். உங்கள் மசில் ஃபுல்லி ரெக்கவர் ஆகி ரெடியாக இருக்கும். நீங்கள் கரெக்டான ஸ்லீப், ரெஸ்ட், டயட்டில் இருந்தீங்க அப்படின்னா.
இப்போ நான் சொன்ன இந்த 6 பேசிக்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய ஒர்க் அவுட் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஃபாஸ்ட்டாக வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வேறு வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமா வேணாமான்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக வேணும்னா கீழே மறக்காமல் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.